ஒப்பாரி வைத்த கூலி தொழிலாளி வாழ்க்கையவே மாற்றிய நாய். நம் வீட்டில் வளர்க்கப்படும் பிராணிதான் நாய். எல்லோர் வீட்டிலும் இதை ஒரு குழந்தையாகவே செல்லப்பிராணியாக வளர்த்து வருகிறார்கள். வீட்டில் மற்றொரு பிள்ளை போலத்தான் பார்க்கிறார்கள். நாயை நாம் பைரவ சுவாமி என்றும் வணங்குகிறோம். அதனால் நாயை அடிப்பதும் மிதிப்பதும் போன்ற எந்த செயலையும் நாம் செய்ய மாட்டோம். நாய் கடவுளுக்கு சமம். அதுபோன்றுதான் வீட்டிலும் நாய் வளர்க்கப்படுகிறது. செல்லப்பிராணியாக நாய் வளர்க்கப்படுகிறது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் அனைவரும் விரும்பும் ஒரு பிராணி என்றால் அது நாய்தான். நன்றி உள்ளவைகளில் முதல் வகை நாய்தான். ஒருவேளை சோற்றை போட்டாலும் நன்றியுடன் வாலாட்டிக் கொண்டே இருக்கும். நாய்களிலேயே பல வகை உண்டு. ஒவ்வொரு வீட்டிலும் பல வகையான நாய்கள் வளர்க்கப்படுகிறது. தெருக்களிலும் யாரும் வளர்க்காமல் சுற்றித் திரும் நாய்களும் உண்டு. அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அந்த நாய்க்கு உணவளித்து வளர்த்து வருவார்கள். அதுபோன்றுதான் ஒரு ஊரிலும் ஒருவர் ஆசையாக ஒரு நாயை வளர்த்து வந்திருக்கிறார். ஆனால் அவருக்கு என்ன நடந்தது என்று பாருங்கள். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே திருவரங்கம் கிராமத்தைச் சேர்ந்த 60 வயதான கூலி தொழிலாளி முதியவர் தாஸ் என்பவர்தான் ஆசையாக வளர்த்து பாதுகாத்து வந்த செல்லப்பிராணி நாய் சாலையை கடக்க முயன்ற போது முதுகளத்தூரில் இருந்து திருவரங்கம் வழியாக பரமக்குடி செல்லும் நகர பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் அந்த நாய் பரிதாபமாக உயிரிழந்தது. இறந்த நாயை கண்டதும் ஆசையாய் செல்லமாக வளர்த்த முதியவர் தாஸ் அந்த நாயை கட்டி அணைத்து பரிதாபமாக தேம்பி கண்ணீர் மல்க அழுது புலம்பிய வீடியோ காட்சி பரிதாபத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவர் அந்த நாயை பார்த்து சொல்லி அழுத வார்த்தைகள், பாலூட்டி மருந்தூட்டி நாங்க வளர்த்த உன்னைய ஏத்தி கொன்றுவிட்டு போயிட்டான்டா அந்த சண்டாள பாவி. அவன் குடும்பம் விளங்குமாடா. இந்த பாவத்தை அடிச்சு கொன்னுட்டானே, அந்த பஸ்ஸ அடிச்சு நொறுக்கு விடுவேண்டா. டிரைவருக்கு கண்ணு தெரியாதா? நாங்க வளர்த்த நாயை அடிச்சு கொன்னுட்டானே, இரக்கமில்லாதவனே. செல்லமாய் வளர்த்த நாய் விபத்தில் பலியானது. சாலையோரத்தில் இறந்த நாயை கட்டி அணைத்து தேம்பி கண்ணீர் மல்க அழுது புலம்பிய முதியவரின் வீடியோ தற்போது வைரலாக பரவி வருகிறது. கண்ணு தெரியாதா? நாங்க வளர்த்த நாயை அடிச்சு கொண்டு விட்டாரடா, இரக்கமில்லாதவனே. பாலூட்டி மருந்து ஊட்டி நாங்க வளர்த்த நாய அந்த ஒன்னியே டிரைவர் ஏத்தி கொண்டுகிட்டு போயிட்டாரடா. அவன் குடும்பம் விளங்குமாடா. 7 ஜென்மத்துக்கு அழிவு உண்டடா. வாசிக்கு அடிச்சு நொறுக்கிற வேண்டாம். இந்த பாவத்தை கொண்டுட்டானே. நான் செல்லமா வளர்த்த நாய் இப்படி மரணகதி போயிருச்சே. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.